திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், யூடியூப் இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்களும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காயோட நன்மைகள் மற்றும் பயன்கள். வாங்க பார்க்கலாம். முருங்கைக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதுடன் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை சீராக்குறது. அது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்திற்கு வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் முருங்கைக்காய் ஒரு நல்ல இதாக இருக்குது. முருங்கைக்காயில் வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் முருங்கைக்காயில் இருக்குது. உயிர் எதிர்ப்பு பண்பும் அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் இரத்த சோகையை எதிர்த்து போராடுறதுக்கும் முருங்கைக்காய்க்கு அந்த தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் எப்படி இருக்குன்னா இருமல், சளி போன்ற தொற்று நோய்களிலிருந்து பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு முருங்கைக்காயில் அந்த பண்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை அளவை சீராக்கிறதுக்கும் இதை உதவியாக இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு ஆரோக்கியத்திற்கு முருங்கைக்காய் ஒரு நல்ல அருமருந்தாக இருக்கும். வீக்கத்தை குறைத்த உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு முருங்கைக்காய் ஒரு நல்ல உதவி புரியுது. செரிமானத்தை மேம்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகையை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்குது. எலும்பை வலுப்படுத்துறதுக்கும் மூளை செயல்பாட்டை நல்லா மேம்படுத்துறதுக்கும் முருங்கைக்காய் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறைஞ்சிருக்கு. முருங்கை மரம் ஒரு அத்தியாவசிய மரம் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் ஏ, சி மற்றும் இ நிறைந்திருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால அது சருமத்தையும் பார்வையையும் ஊக்குவிக்கிறதுக்கு தன்மை முருங்கைக்காய்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் முருங்கைக்காயில் சொல்லிக்கிட்டே போகலாம். மன அழுத்தத்தை குறைக்குது. உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்குது. இது ஒரு பக்கபலமாக அமையுது. 2 முறையாவது முருங்கைக்காயை உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரத்தமும் சிறுநீரகமும் சுத்தமடைகிறத நம்ம பார்க்கலாம். குழந்தைகளுக்கு முருங்கைக்காய் விதையை சாப்பிட்டால் மலக்குடலில் இருக்கும் கிருமி பூச்சிகள் வெளியேறதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்காயில் நம்ம அதிகம் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம முருங்கைக்காயை அதிகமாக சாப்பிடும்போது வைட்டமின் சி மற்றும் கால்சியத்துக்கு வழிவகுக்கும். அதனால இதை மிதமான அளவில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் முருங்கைக்காயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.